எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய. நவராத்திரி அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் கொலு வச்சுருப்பாங்க. ஒருத்தொருத்தவங்க வீட்லேயும் போய் என்ன தீம் வச்சுருக்காங்க, என்னென்ன புதுசாக கொலு பொம்மைகள் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதே ஒரு தனி சுவாரஸ்யம். இந்த வருஷம் நாங்கள் திருப்பதி அப்படிங்கிறத தீமாக வச்சுருக்கோம், தவிர புது பொம்மைகளும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் என்னென்ன பொம்மைகள் இருக்குது, இந்த தீமை எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம எதுவுமே தொடங்கணும். அதே மாதிரி இங்க நாங்க கிளேலியே செஞ்ச பிள்ளையார் வச்சிருக்கோம். நவராத்திரி அப்படிங்கிறது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க 3 பேரையும் போற்றக்கூடிய ஒரு திருவிழா. புற்று அம்மன் அவங்களுக்கு தீமிதி திருவிழா பண்றாங்க. இந்த படியில பாத்தீங்கன்னா தசாவதாரம் இல்லாத நவராத்திரி இருக்கவே முடியாது. இந்த வருஷம் விசேஷமா அயோத்தியா ராமர் பொம்மைய வாங்கி வச்சிருக்கோம், ராம் லல்லாவை வச்சிருக்கோம். தசாவதாரம் மூலமா நம்ம விஷ்ணுவோடைய 10 அவதாரங்களையும் அவதார நோக்கங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இந்த படியில ஐஸ்வர்ய ஈஸ்வரர் குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறாரு. அடுத்தது லக்ஷ்மி ஹயக்ரீவர். லக்ஷ்மி பிள்ளையார், வாத்தியங்கள் வாசிக்கிற பிள்ளையார். பெருமாள் ராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர். இந்த படியில கருமாரியம்மன், சங்கர நாராயணர், வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி, கொல்லூர் மூகாம்பிகை, சிவகுடும்பம், அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் கருமாரி அம்மன். மேல்படியில பெண் தெய்வங்களான காயத்ரி தேவி, மதுரை மீனாட்சி அம்மன், சமயபுரம் காமாட்சி அம்மன் பச்சை புடவை சாத்திருக்கிறது, ஸ்ரீ ஆண்டாள், அன்னபூரணி தேவி. இந்த படியில முருகர், சிவன், லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர். அடுத்ததா அஷ்டலக்ஷ்மிகளையும் வச்சிருக்கோம். அஷ்டலக்ஷ்மிகளுக்கு முன்னாடி விளக்கு வச்சு பூஜை பண்ற மாதிரி அமைச்சிருக்கோம். கிருஷ்ணர் இல்லாத நவராத்திரி இருக்காது. கிருஷ்ணரை பார்க்க பார்க்க ரசிக்கலாம், கேட்க கேட்க இனிமையா இருக்கும், அவரை பத்தி பேச பேச மனசு நிம்மதியா இருக்கும். கிருஷ்ணர் செய்த லீலைகள் எல்லாமே இங்க நாங்க பொம்மைகளா வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு சொன்ன தர்ம வழிகளை அவங்களுடைய பாடல்கள் மூலமாகவும் சொற்பொழிகள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் வாழ்க்கை நடைமுறைகள் மூலமாகவும் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு எடுத்துரைத்த மகான்களை பத்தி தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. அடுத்தது செட்டியார் இல்லாத நவராத்திரி இருக்க முடியாது. இந்த வருஷம் நாங்க செட்டியார் சூப்பர் மார்க்கெட்டா வச்சிருக்கோம். ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கும். ஃபேன்சி ஐட்டம்ஸ், மளிகை சாமான்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், பாத்திரங்கள், நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண அம்மிக்கல், உரல், இது எல்லாமே இந்த வருஷம் செட்டியார் நமக்காக விற்கிறாரு. அடுத்து நம்மளுடைய திருப்பதிக்கு போகலாம். திருப்பதி அப்படிங்கிறது கலியுக வைகுண்டம்னு நம்ம பெரியோர்களால் போற்றப்படுகிறது. வேம் என்றால் பாவம், கடை என்றால் போக்குதல், பாவங்களை போக்கும் வேங்கட மலை, பாவங்களை போக்குபவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். திருப்பதிக்கு போகும் பொழுது கீழே திருச்சானூர் பத்மாவதி தாயாரை முதல்ல போய் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறமா மலை ஏறுறது தான் வழக்கம். திருப்பதிங்கிறது 7 மலைகளை கொண்டது, அதனாலதான் 7 மலையான் அப்படின்னு நம்ம அவரை கூப்பிடுறோம். 6 மலைகளை கடந்து 7வது மலை தான் வெங்கடாத்ரி. அங்கதான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. விருஷபாத்ரி, விருஷபாசுரனுக்கு சிவன் இங்க மோட்சம் கொடுத்ததா வரலாறு குறிப்பிடுகிறது. அஞ்சனாத்ரி, ஹனுமானுடைய அம்மா அஞ்சனை தேவி 12 வருடங்கள் இங்க தவம் இருந்ததா வரலாறு குறிப்பிடுகிறது. நீலாத்ரி, திருப்பதியில நம்ம இறக்குற முடி எல்லாமே இந்த நீலாதேவிக்கு தான் காணிக்கையா போய் சேருது. கருடாத்ரி, விஷ்ணுவின் வாகனம், கருட மலைன்னும் கருடாச்சலம்னும் இதை சொல்றாங்க. சேஷாத்ரி, விஷ்ணுவின் தசா, சேஷ மலைன்னும் சேஷாச்சலம்னும் இந்த மலையை சொல்றாங்க. நாராயணாத்ரி, நாரத மாமுனிவரின் மலை. அடுத்து நம்ம வெங்கடாத்ரி அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளை போய் பார்க்கலாம்.
புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் கல்யாண கோலத்தோட பெருமாளை வந்து சேவிச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவாங்க. திருப்பதி அப்படின்னாலே கியூவில் நம்ம பொறுமையாக நின்று சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி தான் இங்கேயும் எல்லாரும் வரிசையாக கியூவில் நின்று பொறுமையாக பெரிய கோபுர வாசல் வழியாக போய் கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோபுர வழியாக போய் பெருமாளை பார்க்குறாங்க. திருப்பதியில் ரொம்ப விசேஷம் துலாபாரம். இங்கேயும் ஒருத்தங்க துலாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. வருஷம் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு கொடை போகும். அந்த கொடையை தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். திருப்பதிக்கு விசேஷமே அந்த தங்க கோபுரம்தான். பெருமாளை சேவிச்சிட்டு சுற்றி வந்து நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை உண்டியலில் போட்டுட்டு ஸ்ரீனிவாசா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வாயார கோஷம் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். பெருமாளை வணங்கிட்டு வெளியே வந்து லட்டு வாங்கி ஒரு ஓரமாக உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த லட்டுவை ஷேர் பண்ணுவோம். நம்ம கிட்டே இந்த லட்டு வாங்கி சாப்பிடும்போது அவங்களே திருப்பதிக்கு வந்து பெருமாளை பார்த்துட்டு லட்டு வாங்கி சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதுதாங்க இந்த வருஷம் நாங்கள் வச்சிருக்கிற தீம். நாங்கள் வச்சிருந்த கொலு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.